Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. அப்போ முருகன் அப்படின்னு சொன்னாவே பிராண அதிப்படி ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம் என்ற பிராண அடிப்படை தான் கடவுளை வச்சு அந்த இடத்துல அந்த ஆற்றல் சக்தி வர்றதுக்கும் நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கும் நீங்கள் அந்த கடவுளை பார்க்குறதுக்கும் அந்த தகன்னு இருக்கிறதுக்கும் அந்த ஆக்கண சக்கரத்தில் அப்படியே முருகனுடைய உருவம் அப்படியே உள்ள பதியும். இது பதிஞ்ச உடனே சரி போதும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனம் சமாதானமாகும். அது சமாதானம் நீங்கள் வெளியே வரும்போது சகஸ்காரத்தில் ஒரு சக்தி எலும்பு பாருங்க. ஆஹா முருகனை அப்படி பார்த்துட்டு பாப்பா அலங்காரத்தோட அப்படிங்கிற ஒரு காட்சி தெரியும். இந்த மாதிரி 6 படை வீடும் 6 சக்கரம்னு சொன்னாங்க. 7வது சக்கரத்தில் தான் முருகன் பிறந்தான். கருவழி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாம்பாட்டி சித்தர்னு சொல்லுவாங்க, போகர்னு சொல்லுவாங்க. இப்படி 18 சித்தர்கள் வரிசை வராங்க. இந்த 18 சித்தர்களும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணதான் முருகர். இதில் பார்த்தீங்கன்னா நவபாசானத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போகருடைய விந்துக்களையும் எடுத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே யோகங்கிற ஒரு கலையை கற்றுக் கொடுத்த இடமே தமிழ்நாடு தான். இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இதுக்கு தலை சிறந்த இடம்னு சொல்லுவாங்க. அப்போ உடலுக்குள்ளே 7 சக்கரம் எப்படி வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கான ஒரு பயிற்சி நான் தரேன். இந்த பயிற்சி பண்ணும்போது அவங்கள உணர்வு தன்மை முதல்ல ஆரம்பிக்கும். உடம்பு பூரா ஒரு வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்கும். வணக்கம். இன்று நம்முடன் ஸ்ரீ கந்தகுரு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ் கடவுள் முருகர். இப்போ தமிழ் கடவுள் முருகர் அப்படிங்கிறப்ப அவரை நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விதத்துக்கும் அவர் ஒவ்வொரு விதமாக நமக்கு காட்சி அளிக்கிறார். பழனிமலையில் சித்தனாக, திருச்செந்தூரில் படை தளபதியாக, இல்லை படை வீரராக, படை தலைவனாக, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அவர் ஒவ்வொரு மாதிரியாக காட்சி அளிக்கிறார். உண்மையிலேயே தமிழ் கடவுள் முருகருக்கான அந்த அந்த ஸ்வரூபம்னு இருக்கு இல்லையா, அது சித்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியான அதாவது முருகர் அப்படின்னாவே முருகு அப்படின்னா உருகுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. முருகு அப்படின்னா உருகு. அப்போ நீ எந்த அளவுக்கு உருகிறையோ அந்த அளவுக்கு ஒரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இது மிகப்பெரிய விஷயம். இதில் தமிழுடைய தாய்மொழி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியம். அதாவது முருகன் சொன்னாவே அழகுன்னு பேர், அழகுன்னா தமிழ்னு பேர். இது எல்லாமே ஒன்றா வரும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த முருகர் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா மூலாதாரத்தினுடைய அதிபதின்னு சொல்லுவாங்க. அப்போ மூலாதாரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னா இவர் பிராண மந்திரத்தினுடைய அதிபதி அப்படிம்பாங்க. ஓம் என்ற பிராண அடிப்படையில் இவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலாதாரத்தினுடைய அதிபதி நமசிவாயின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய சூட்சும மந்திரம் தான் ஓம். அப்போ இந்த 5 மந்திரத்திலிருந்து பிறப்படுறது இந்த ஓம். அப்போ இந்த 5 இந்த ஓமு சொல்லி தான் 7 மந்திரம் சொல்லுவாங்க. அந்த 7 தான் நம்ம உடல் இருக்கிற 7 சக்கரம்னு சொல்லுவாங்க. அப்போ முருகன் அப்படின்னு சொன்னாவே பிராண அதிப்படி ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம் என்ற பிராண அடிப்படை தான் கடவுளை வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள், கடற்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் விட்டுருப்பாங்க. நேராக முருகனுடைய சன்னதிக்கு நேராக போகும். அப்போ அந்த சன்னதிக்கு போகும்போது அதில் உள்ள போய் எல்லாருமே காது வச்சு கேட்பாங்க. காது கேட்டால் ஓன்னு அந்த காற்று ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த ஓங்கார சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது உள்ள முருகனும் வள்ளியும் தெய்வானையும் 3 பேர் இருக்கிற மாதிரி அந்த சிலைகள் இருக்கும். அதுக்கு அந்த முருகருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 5 லிங்கம் இருக்கும். பஞ்சபூத லிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த 5 லிங்கமும் முன்னால் ஓம் என்ற பிராண அடிப்படையில் கூடிய ஓமும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முருகர். அப்போ அங்கே ஓம்னு அந்த சக்தி உள்ளே வரனால தான் அதனுடைய ஆற்றல் அதிகமாக வரனால நம்ம இங்கேருந்து போகும்போதே ஒரு இடத்துல கால் வைக்கும்போது அந்த முதல் வாசப்படியில் உள்ள கால் வச்சிங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்னா மூலாதாரம் தான் வேலை செய்யும். அப்போ என்ன கேட்கலாம் கடவுள்கிட்ட? நமக்கு நிறைய சம்பாதிக்கிறத பற்றி கேட்கலாமா, இல்லை நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி கேட்கலாமா அப்படின்னு அந்த சக்கரம் முதல் சக்கரம் வேலை செய்யும்போது அது என்ன தோணும். 2வது சக்கரம் என்ன செய்யணும்னா சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இதை கேட்டால் தப்பாக போயிடுமோ, இல்லை இது கேட்டால் ரைட்டாக இருக்குமோ, அப்படியே ஒரு பதட்டமோ ஒரு பயமோ ஒரு தகரிமோ கொடுத்துட்டே இருக்கும். இது 2வது சக்கரத்துடைய வேலை. இந்த 3வது சக்கரங்கிறது
நம்ம நேற்று வந்து அசைவம் சாப்பிட்டோம், இன்றைக்கி சைவம் தான் சாப்பிட்டுக்கிறோம், பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லையா, இல்லை தப்பாக சாப்பிட்டோமா அப்படியே அந்த உணவை பற்றி தோணும். அப்போ 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மனைவி நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க சொல்லுவோம். அதே தப்பான ஒரு எண்ணத்தை வேண்டாம், இதெல்லாம் தப்பான இந்த பழக்கம் தான் விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். இது வந்து அநாகத சக்கரம். விசுத்திங்கிற சக்கரம் வந்து அமுதம். நம்ம வந்து முருகன்கிட்ட போய் நல்ல விஷயத்தோடு சந்தோஷமாக அனுபவிக்கணும். அந்த அமுதம் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் ஒரு இனிப்பு வகை நமக்குள்ளே தொண்டையில் இறங்கும். அப்போ அந்த விஷத்திங்கிறது அமுதம், விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்த தாண்டி நீங்கள் அடுத்த வாசல்கள் போகும்போது, அந்த இடத்துக்கு போகும்போது தான் முருகனை பார்வையில் பார்ப்பீங்க. அப்படி தகன்னு அப்படியே ஒழிப்பார். அந்த இடத்துல அந்த ஆற்றல் சக்தி வர்றதுக்கும், நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கும், நீங்கள் அந்த கடவுளை பார்க்குறதுக்கும், அந்த தகன்னு இருக்கிறதுக்கும், அந்த ஆக்கண சக்கரத்தில் அப்படியே முருகனுடைய உருவம் அப்படியே உள்ள பதியும். இது பதிஞ்ச உடனே சரி போதும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனம் சமாதானமாகும். அது சமாதானம் நீங்கள் வெளியே வரும்போது சகஸ்காரத்தில் ஒரு சக்தி எலும்பு பாருங்க. ஆஹா, முருகனை அப்படி பார்த்துட்டு போப்பா அலங்காரத்தோட அப்படிங்கிற ஒரு காட்சி தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு அந்த புருவ மத்தியில் அந்த முருகனுடைய உருவம் முகம் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். இது நேச்சுரலாக ஒரு பெரிய சயின்ஸுங்கயா. சித்தர்கள்லாம் சாதாரண சித்தர்கள் கிடையாது. அன்றைக்கெல்லாம் மகான்கள்னு அவையில் சொல்கிறதுக்கும் சித்தர்கள் பேர் வச்சதுக்கு உண்மையாலுமே அவைகளுக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணி அந்த கோயிலை கட்டி நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாம் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத ஒரு ரகசியம். முருக கடவுள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடவுள். அவரை வந்து வழிபடும்போது, திருச்செந்தூரில் வழிபடும்போது நினச்சது நடக்கும். அதே மாதிரி பழனியில் பார்த்தோம்னா நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 6 படை வீடும் 6 படைன்னு சொல்கிறாங்க. அந்த 6 படை வீடும் ஒன்று 6 சக்கரம்னு சொன்னாங்க. 7வது சக்கரத்தில் தான் முருகன் பிறந்தான். அதனால தான் 6 படை 7வது சக்கரம், 7 வீடு அப்படின்னு சொல்கிறோம். அது 7 சக்கரம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ முருகனுடைய வரலாறு எடுத்துட்டோம்னா போயிட்டே இருக்கும். இது எல்லையே கிடையாது. முருகன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம், எந்த விஷயத்தை நினச்சிட்டாலும் சரிங்க, நீங்கள் என்ன யோசனை பண்ணாலும் சரி, திருச்செந்தூர் முருகான்னு நினச்சி கதறி ஒரு கண்ணீர் வர அளவுக்கு புலம்பி நீங்கள் உட்காந்து வேண்டிட்டு இருங்க, அன்றைக்கி அது நடக்கும். உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும். இது உலகறிஞ்ச விஷயம். இது உலகத்தில் பல கோடி மக்கள் பார்த்துட்டாங்க. எல்லோரும் இன்றைக்கி அதனால தான் திருச்செந்தூர் கால் வச்சு போயிட்டே இருக்கிறாங்க. யாரும் யூடியூப்பில் போட்டதுனால திருச்செந்தூர் போனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை, அனுபவிச்சதுனால எங்களால் இருக்க முடியல. இப்போ நாங்கள்லாம் மாதம் அன்னதானம் கொடுத்துட்டு வந்தோம். கூட்டம் அதிகம், ஒன்றுமே பண்ண முடியல, கவர்மெண்ட்டே முடியல, நீங்கள்லாம் இங்கே அன்னதானம் கொடுக்கணுன்னாங்கன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறப்போ எப்படி அன்னதானம் கொடுக்குறது, எவ்வளோ கூட்டத்தில் போய் பண்ண முடியலையேன்னு. ஆனால் திருச்செந்தூர் அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. 18 சித்தர்கள் அவங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் உண்டான தொடர்பு என்ன? ஏன்னா அகத்தியர் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு காவடி ஞாபகம் வருது, போகர் அப்படிங்கிறப்ப நவபாஷான முருகப்பெருமானுடைய சிலை ஞாபகம் வருது. அப்போ முருகப்பெருமானுக்கும் சித்தர் ஐயாக்களுக்கும் என்ன தொடர்பு? அதாவது கரு அப்படின்னு சொல்லுவாங்க, கரு உரு அப்படின்னு சொன்னால் ஒரு கரு தான் உருவாக மாறுவது. அதுபோல் இந்த கருவை வைத்து என்ன செய்யணும்னு சொல்லி கருவழி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாம்பாட்டி சித்தர்னு சொல்லுவாங்க, போகர்னு சொல்லுவாங்க. இப்படி 18 சித்தர்கள் வரிசையாக வராங்க. இந்த 18 சித்தர்களும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணது தான் முருகர் சிலை. இதில் பார்த்தீங்கன்னா நவபாசானத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போகருடைய விந்துக்களையும் எடுத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் கலந்து ஒன்றா செஞ்சு ஒரு நவபாசனத்தை மூலிமா பண்ணி அந்த ஆற்றலை உருவாக்குன்னு தான் மூலிகை சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அபிஷேகம் பண்ணி அந்த பால் வந்து குடிச்சு அப்படின்னா உடலில் இருக்கிற அத்தனை விதமான நோய்களும் குணமாகும்னு சொல்லுவாங்க. இது நம்ம கேள்வி தான் பட்டுக்கிறோம். நம்ம நேரில் போய் இது வரைக்கும் கிட்ட போக முடியாது, அவ்வளோ பாதுகாப்பில் தான் நம்ம வந்து வச்சுக்கிறோம். இருந்தாலும் அந்த முருகர் அப்படின்னு சொல்லும்போது இந்த போகர் அப்படின்னு சொன்னாவே போகர் ஏலாயத்துலேருந்து நிறைய விஷயத்தை சொல்லிக்கிறார் அவர். அதில் முருகனுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கடவுளுங்கிறத அவருடைய மன ரீதியாக ஞானத்தில் உதிச்சு தான் அதை செஞ்சுக்கிறார். இதுக்கு 18 சித்தர்கள் உடனிருந்து பண்ணாங்க. அதனால் சித்துன்னா ஒரு உருன்னு அர்த்தம். அப்போ ஒரு உறுதியான ஒரு சக்தியை உருவாக்கத்துக்கு துணை புரிவது தான் இந்த சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போ சித்தாசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சித்தாசிரமம்னு இந்த உலகத்தை விட்டு மறுபிறவி எடுக்கும்போது சித்தாசிரமம் தான் போவாங்க ஞானிகள் சித்தர்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சித்தர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. இப்போது முருகப்பெருமானுடைய வழிபாடு எல்லாமே கொஞ்சம் உடலை வருத்தி செய்கிறதா தான் இருக்குது. அதுவே ஒரு யோகமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பல கிலோமீட்டர்கள் பாத யாத்திரை வந்து போகிறாங்க.
காவடி அது வந்து பழனியில் ஒரு விதமாக இருக்குது, திருச்செந்தூரில் ஒரு விதமாக இருக்குது. திருச்செந்தூர்லாம் புஷ்ப காவடி தூக்குறாங்க. அது ஏகதேசம் ஒரு 60-70 கிலோவை வந்து தூக்கி சுமக்கிற அந்த ஒரு பாரத்தை எடுத்துக்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை வந்து அந்த விரதத்தில் பக்தர்கள் அடைகிறதா சொல்கிறாங்க. இப்போ முருக வழிபாடு அது ஒரு வகை யோகமா அப்படிங்கிற ஒரு யோகா பயிற்சியா? அது வந்து முருக வழிபாடுன்னு சொன்னீங்கன்னாவே யோகம்தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. அதாவது யோகத்தினுடைய வழியில் தான் அவங்களுடைய பக்தி மார்க்கம் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சர்ப்ப காவடி அப்படின்னு சொல்லி ஒரு காவடி எடுத்தாங்களாம். அது கடலுக்கு போய் வைக்கும்போது கடலில் அந்த காவடியிலேருந்து பாம்பு இறங்கி போச்சான். அதை நம்ம வீடியோவில் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தா சொல்லிக்கிறார், அதாவது வெங்கக்கல்லை வந்து கட்டி இங்கேருந்து கொண்டு போனால் அது கற்கண்டாக மாறுமா. அதே மாதிரி நம்ம உப்பு அள்ளி கொண்டு போனால் சர்க்கரையாக மாறுமா, மண் அள்ளி கொண்டு போனால் சர்க்கரையாக மாறுமா. இந்த மாதிரி அதுதான் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா பரிச்சைன்னு சொல்லுவாங்க. எங்க தாத்தா வந்து திருச்செந்தூருக்கு போறப்ப மச்சக்காவடி, மச்சக்காவடி இந்த மாதிரி மீனை வந்து கட் பண்ணி அதுதான். கட்டி அது அதை கொண்டு மச்சக்காவடிங்கிறது அது என்ன, மீன் அங்கேயே அறுத்து அதை குழப்பிச்சு சாப்பிட்டு பாதி கண்டத்தை மட்டும் அதுக்குள்ளே போட்டு மூடி கட்டி கொண்டு போவாங்களாம். ஆனால் அங்கே கொண்டு போய் திறந்தா மீன் வந்து துள்ளி விளையாடும். முழு மீனா. இது வந்து நிறைய சொல்லிக்கிறாங்க, நம்ம என்ன நேரில் பார்க்கல. ஆனால் உண்மையிலுமே காவடிங்கிறதும் வந்து ஒரு யோக முறை தான். அது உடலுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி தான். அது வந்து முருகனுக்கு செய்கிறதில் வந்து பார்க்கும்போது அகம்னு சொன்னாவே மிகப்பெரிய ஆழமான பகுதின்னு சொல்லக்கூடிய, நம்ம என்ன சொல்லுவோம், மெயினாக சொல்லும்போது ஆழ்மனம்னு சொல்லுவோம். அப்போ அகமும் அகத்தியர், அப்போ முருகர், அழகர், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அகத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எல்லா சக்தியும் அங்கேருந்து தான் வருது, பாதாளத்துலேருந்து தான் நம்ம வருதுன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த முருகனுடைய விஷயத்தில் எடுத்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் வந்து இயல்பாகவே இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. பழனிமலையை பொறுத்தவரை ஒரு சித்த வைத்தியசாலை அப்படின்னே சொல்லுவாங்க. எங்களுக்கே தெரியாது, வடபழனியில் ஒரு வைத்தியசாலை முருகர் கோவில்லையே இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த சித்த வைத்தியத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் சித்தர்களுக்கும் உண்டான அந்த கனெக்ட், சித்த வைத்தியம் அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா, தவம் செய்தார்கள், தவம் செய்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுச்சு, நாணம் படித்து அந்த நாணம் வரும்போது இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தினா இது வந்து இந்த நோய் குணமாக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு நாணத்திலே தெரிஞ்சதுனால அதை எடுத்து பயன்படுத்தி பார்த்தாங்க. அது ஒரு வைத்திய முறையாயிருச்சு. அப்போ மூலிகை அப்படின்னு சொன்னாவே அது மூலம் சொல்கிறது, மூலம்னு சொன்னால் ஆதியிலிருந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போ ஒரு மூலிகை எடுத்து பயன்படுத்தும் பொழுது இவ்வளோ பெரிய விஷயம் வருதுன்னா, இந்த மூலிகை நவபாசனமாக மாத்திரம் எப்படி வருதுன்னா முருகன் சிலையை உருவாக்கி பார்த்தாங்க. அப்போ ஒரு சித்தர்களுக்கு தான் இந்த மூலிகை பற்றி தெரியும். இந்த மூலிகை தான் வந்து முறைப்படுத்தி பயன்படுத்தும் போது சித்த வைத்தியமாக மாற்ற முடியும். அதை வந்து இந்த காலப்போக்கில் தான் இப்போ இந்த சித்த வைத்தியமாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து சித்த வைத்தியம் கிடையாது, சித்த வைத்திய சாலைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சித்த வைத்திய சாலை. அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சித்தர்கள்லாம் இருப்பாங்க. அதை முறைப்படி மருந்து தயார் பண்ணுவாங்க. அப்படி அரசு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து சித்த வைத்தியசாலை நம்ம என்ன வேணால் போட்டுக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அன்றைய கலையும் அன்றைய வைத்தியமும் வேறு, இன்றைய வைத்தியம் வேறு. யோகம் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து வடக்க நோக்கி பார்க்குறாங்க. அதாவது தமிழகத்திற்கும் யோகாவுக்கும் பெரிய ஒரு இது இல்லையோ, சம்மந்தம் இல்லையோ, எல்லாம் ஹிமாலயாஸ் போயிடுறாங்க, மனோ சரோவர் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்ந்து சென்ற இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அருவமாக இருக்கக்கூடிய அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சித்தர் பெருமக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு இங்கேருந்து உலகம் முழுவதும் போய் யோகத்தை பரப்பினவங்கெல்லாம். அப்போ யோகத்திற்கும் தமிழ் பாரம்பரியமும் உண்டான தொடர்பு ஐயா, அதாவது இப்போ சொல்லப்போனால் உலகத்திலேயே யோகங்கிற ஒரு கலையை கற்றுக் கொடுத்த இடமே தமிழ்நாடு தான். இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இதுக்கு தலை சிறந்த இடம்னு சொல்ல முடியும். எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்துட்டு போன இடம் அந்த இடம். அதாவது கும்பகோணம் அதுக்கு பேர் வந்தது அதனால தான். அதனால் சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து உலகம் பூரா பரவச்ச வழியே உலகம் பூரா வந்து தமிழ்நாட்டுக்கு வரல. இவர்கள் இங்கே செய்த பயிற்சியே இந்த உஷ்ணத்தினுடைய காலகேடம் கிடைக்காதனால, அது சரியாக அவங்களுக்கு அமையாதனால, குளிர் பிரதோஷமான இடத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த காலத்திலேயே அவங்க இமாலயா போயிட்டாங்க. அந்த இமாலயாவில் போய் அவங்க எல்லாம் பயிற்சி எடுத்து பெரிய சக்தி பெற்றனால தான் நம்ம போய் இப்போ பார்க்குறனால நம்ம எல்லாருமே இமாலயான்னு நினைக்கிறோம். ஆனால் இமாலயாவில் ஒன்றும் கிடையாது, எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து போனது தான். அப்போ அங்கே போய் நீங்கள் யாரை பார்த்தீங்கனாலும், எந்த சித்தரை பார்த்தீங்கனாலும் கடைசியாக ஒரு வார்த்தை தமிழ்நாடுன்னு கேட்டுட்டிங்கன்னா நான் தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஹிந்தியோ வேறு மராட்டியோ மொழியோ, ஆனால் எல்லா மொழியும் பேசுவாங்க.
ஆனால் அவங்க பேசக்கூடிய மொழியை வச்சு நம்ம அவங்க எடை போட முடியாது. இங்கே சாதாரணமாக ஐயா தமிழா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க தமிழ் தான், நான் மதுரை அப்படிம்பாங்க, தஞ்சாவூரும்பாங்க, நான் கும்பகோணம்பாங்க. இந்த மாதிரி சித்தர்கள் இன்றைக்கி நூற்றுக்கணக்கானவர் அங்கே இருக்காங்க. பாபாஜி கூட தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பாபாஜி இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தான், பரங்கிப்பேட்டிலேருந்து போனவர் தான். அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆதியிலேயே போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ டிவி வீடியோ இத்தனை வச்சு நம்ம விளம்பரம் பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து இந்த கலையை பல வருஷங்கள் எப்படி கொண்டு போனாங்கன்னு தான் தெரியல. டெலிப்பதிவுன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி. அதாவது இவங்க நினச்சா அங்கே நடக்குமா, அங்கே காட்சி தெரியுமா, அந்த மாதிரி தான் இதை வந்து ஒரு பெரிய கலையை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ உலகம் பூரா இது பரப்புறதுக்கு காரணம் அந்த காலத்துலேயே இவ்வளோ பெரிய நாணயங்களாம் இவ்வளோ பிரபலமாக இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்குங்கிறத நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. சிம்பிளா வீட்டிலேயே உட்கார்ந்து நம்ம முருகரை நினைத்து ஒரு சின்னதாக ஒரு யோக பயிற்சி மூலமாக இறைவனை வந்து நம்ம வேண்டதா இருந்தால் எப்படி பண்ணலாம்? ஐயா, நம்மளுடைய பிறப்புங்கிறது ஒரு அரிது. பிறந்துட்டோம், எப்படி பிறந்தோன்னு தெரில, ஆனால் பிறந்துட்டோம். எந்த மாதிரி வந்து பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் பிறந்துட்டோம், ஆனால் வாழ்கிறோம் அது தெரியுது, ஆனால் சாக போகிறோம் அதுவும் தெரியுது. ஆனால் இந்த பிறப்பு எப்படின்னு தெரியல, இறப்பு எப்படின்னு தெரியல, வாழ்கிறது எப்படின்னு தெரியல. இந்த மூணுமே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 3 வாழ்க்கையில் இருந்தும் நம்ம வாழ்கிறது சந்தோஷமாக வாழணும். இதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போ சந்தோஷமாக வாழணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இதான் ஒரு யோக நிலையை எடுக்கும்போது தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ ஒரு யோக நிலையை எப்படி அடையிறது அப்படின்னா, அப்போ ஒரு யோகத்தினுடைய தன்மையை நம்ம உணர்ந்து பார்க்குறோம். அப்போ உடலுக்குள்ளே 7 சக்கரம் எப்படி வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுக்கான ஒரு பயிற்சி நான் தரேன். இந்த பயிற்சி பண்ணும்போது அவர்கள் வந்து அவங்கள உணர்ற தன்மை முதல்ல ஆரம்பிக்கும். 2வது அவங்களுக்கு உடம்பு பூரா ஒரு வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்கும். இது கிடைச்ச உடனே அவங்களுக்கு மன சாந்தமாகும், பயம் விட்டு வெளியே போகும், தைரியம் கொடுக்கும், அடுத்து என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் கொடுக்கும். இதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணிட்டாவே அடுத்து அவங்களுக்கு தெரியும். அப்போ இதுவே எப்படின்னா இன்னும் கிரியா பயிற்சி எடுத்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னும் சிந்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு உடல் எல்லாருக்குமே கம்பல்சரி ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சின்முத்திரை பிடிச்சிக்கணும், இடது கால் மேலே வலது காலை போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு கையை இந்த மாதிரி சின்முத்திரை பிடிச்சிட்டு இடது மூக்களை காத்தெடுத்து அடக்கி வலது மூக்களை விடணும். இந்த மாதிரி செய்யும்போது முதல்ல மனம் சாந்தமாகும், ஒரு அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே உருவாகும். இது தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல எல்லா விதமான நோயை குணப்படுத்த முடியும். எல்லாருமே செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய ரகசியம். இறை வழிபாடோடு சேர்த்து யோகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. குருவே துணை. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.